ஹாய் ஆல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் மீஷோவில் கொஞ்சம் திங்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். அதெல்லாம் ஒன்றா பல்காக வந்துடுச்சு. ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் இது எப்படி இருக்குது மீஷோவில் ரிவ்யூஸ் பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மீஷோவில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ நான் மோஸ்ட்டாக வந்து மீஷோவில் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவேன். அது மாதிரி தான் சில திங்ஸ் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஆர்டர் வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் மெஷரிங் கப் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணது. நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சூப் பவுல் செட்டு. அப்படியே பவுல் ப்ளஸ் ஸ்பூன் சூப். இது பிளாஸ்டிக் தான். இது வந்து காம்போவாக கிடச்சிது. பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரி 6 பீஸ் மொத்தம் ஒரே காம்போ செட்டாக கிடச்சிது. 2 கலராக கொடுத்துருந்தாங்க. 6 பீஸ் எல்லோ அண்ட் 6 பீஸ் ப்ளூ. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ரோட்டி டோ பேசிவோம்ல, சப்பாத்தி மாவு அந்த மாதிரி அந்த சப்பாத்தி மேக் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த மேட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா தான் இருந்துச்சு. அது சிலிக்கான் பேஸஸில் ரொம்ப ஸ்டிக்கியாக. பட் ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து பேக்கிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதுனா டோ மாதிரி மாவு பேசிக்கிறதுக்கு அந்த மாதிரி நல்லாவே யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் மடித்து அழகாகவும் நம்ம ஸ்பேஸும் நம்ம ஒரு இதுவாக இருக்கும், நல்லா எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் என்ன ஆர்டர் போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஜூஸர். இது வந்து ஹேண்ட் ஜூஸர். ஆல்ரெடி நான் வந்து ஒன்று ஸ்டீலில் வச்சுருந்தேன், அது போயிடுச்சு. அதனால தான் சரி இப்போ இது ஆர்டர் பண்ணேன். எப்படி இருக்குதுன்னு ஜூஸ்லாம் போட்டு பார்த்தா தான் தெரியும், பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் எக் ட்ரே ஒன்று பார்த்தேன், அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டோட்டலாக வந்து எனக்கு தெரிஞ்சு 24 எக்ஸ் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ட்ரே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஸ்பேஸு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு காம்போவாக வந்துச்சு, பை ஒன் கெட் ஒன்னு சொல்லி. இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இதில் இஞ்சி பூண்டு அந்த மாதிரிலாம் போட்டு பச்சை மிளகாலாம் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை மசாலா ஐட்டம்ஸ் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது கூட கிரேட்டரும் கிடச்சிச்சு. நல்லா தான் இருந்துச்சு அந்த ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னா, ஃபுல் காம்போவாக அப்படி மொத்தமாக வந்துச்சு. காம்போ இல்லை, தனித்தனியாக பட் ஒன்றா பேக் ஆகி அந்த இடுக்கி. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த க்ரில் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். எதுனா சிக்கன் தந்தூரி எதுனா அந்த மாதிரி டிக்கா எதுனா பண்ணுறதுக்கு அதில் கேஸில் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பன் அந்த மாதிரிலாம் கட் பண்ணுறதுக்காக. இந்த இது பார்த்திங்கன்னா கப் கேக் செய்கிறதுக்கான ரீயூசபிள் இது தான். இந்த கப் கேக் ட்ரேயில் இந்த இது வச்சுக்கலாம். இது வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நான் இன்னும் செக் பண்ணலை, எப்படி இருக்குன்னு இனிமேல் தான் பார்க்கணும். இந்த குட்டி கப் கேக் பண்ணுறதும் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இதெல்லாம் செக் பண்ணோம். இந்த இது பார்த்திங்கன்னா, இது வந்து டைட் கண்டெய்னரு. இதில் வந்து 6 பீசஸோ என்னவோ கொடுத்துருக்காங்க, ஏர் டைட் கண்டெய்னர் சொல்லி. இதில் ஒன்று வந்து டேமேஜாக வந்திருக்கு. ஸோ செக் பண்ணி இப்போ தான் ரிட்டர்னுக்காக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பாப்பாங்களுக்காக சார்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து நிறைய ஒரு 6 நேம்ஸு சார்ட்டு இந்த மாதிரி வந்துச்சு. லைக் அவங்க லேர்ன் பண்ணுறதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா மை பாடி, அதுக்கப்புறமா வெஜிடேபிள் சார்ட்டு, ஃப்ரூட்ஸு, பேர்ட்ஸு அந்த மாதிரி அனிமல்ஸு எல்லாம் நிறைய வந்துச்சு. நல்லா தான் இருக்குது. இதில் வந்து ஒரு குட்டியாக இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு த்ரெட் மாதிரி டேக். அது நம்ம எதுனா ஆணியில் இல்லைன்னா மாட்டி கூட அழகாக அப்படியே ஒட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் டி நகர் போயிருந்தேன் ஷாப்பிங்க்கு. ஸோ அங்கே கொஞ்சம் சரவணா ஸ்டோரில் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். இந்த வாட்டர் பாட்டில் 150ன்னு சொன்னாங்க, 2 லிட்டர். இது நல்லா தான் இருந்துச்சு. நைஃப் 2 வாங்கினேன். அதுவும் இன்னும் செக் பண்ணல, எப்படி கட் பண்ணது என்னன்ட்டு பார்க்கணும் இனிமேல் தான். அப்புறமா இந்த இது வந்து 12 ருபீஸ்ன்னு சொன்னாங்க, சாஸ் ஊற்றுற பாட்டில், அதுவும் வாங்கினேன். அப்புறமா பாப்பாங்களுக்காக 2 ஸ்பூனு, 2 ஃபோர்க்கு. அதுக்கப்புறம் இது வந்து இந்த ஆயில் ப்ரஷ்ஷு அதெல்லாம். இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம எதனா லேபிள் கீ செயின் மாட்டுறதுக்கு அந்த மாதிரி இது ஸ்டிக் பண்ணி ஒட்டிக்கலாம். சோப்பு டப்பா இது நல்லா இருந்துச்சு, அதனால் இதுவும் வாங்கினேன். அதுக்கப்புறம் அடுத்து என்ன பார்த்திங்கன்னா காம்போ செட்டு, கோம்பு, தலை வார சீப்பு ஃபுல் செட்டு, டூத் ஸ்டிக்கு. இது வந்து ஒரு டப்பாவில் அப்படியே போட்டிருந்தாங்க. ஸோ மொத்தமாக அது 30 ருபீஸோ 20 சம்திங்னு. சாமான் தேய்க்கிற நார். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஏர் ரிமூவ் பண்ணுறது ரேசர். இது ஒன்று தான் வந்து நான் வாங்கும்போது மடங்கிடுச்சு வச்சுட்டு வரும்போது. பன் டின் வாங்கியிருந்தேன். அப்புறம் பட்டர் பேப்பர் ஆல் கூட இது வாங்கியிருந்தேன். இது வந்து நம்ம ஃபுட்டு கவர் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.